राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो कावेरी माता की जय। जय भोलो श्री रंगनाथ स्वामी की जय। அழகான ஸ்ரீரங்கம். ராமன் ஆராதனை பண்ண ஒரு பெருமாள், தோலாத தனிவீரன் தொழுத கோயில் அப்படின்னு தான் நிகமாந்த மகாதேசிகர் ரொம்ப அழகா கொண்டாடுறார். தோல்வியே தெரியாதவன் தனி ஒருவன், தனியான வீரன் யார்? அசகாய சூரன் அப்படின்னு கேட்டா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமனே தொழுத ஒரு சுவாமி ரங்கநாத சுவாமி. நேற்றிரவு அழகா ஸ்ரீரங்கவாசம். ஏன்னா ரங்கவாசம், ஸ்ரீரங்கநாதனுடைய தரிசனம் வேணும், ஸ்ரீரங்கவாசம் வேணும் அப்படின்னு தான் குலசேகர ஆழ்வார் ஒவ்வொரு நாளுமே ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நகரத்துல பறையறிவிப்பார் அப்படின்னு இருக்கு. குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே. ஐயோ, கேரளால வஞ்சிக்களம், திருவஞ்சிக்களத்துல இருந்து ராஜாதிராஜனா இருக்கக்கூடியவர் ரங்கராஜனிடத்துல இருக்கணும், அவனுடைய தாசானுதாசனா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கம் அத்தனை விசேஷம். அந்த ஸ்ரீரங்கத்துல நம்ம சமர்த்த ராமதாசர் வந்திருக்கார் அப்படின்னு ஏற்கனவே நம்ம அவருடைய யாத்திரா ஆகும்போது சொல்லியிருக்கோம். அப்படி சமர்த்த ராமதாசர் இந்த தேசம் முழுக்க அந்த ராம விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கார். அதாவது பத்ரிகாசிரமத்திலிருந்து இந்த பக்கம் வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி, ஏன்னா கன்னியாகுமரி அந்த முக்கடல் சங்கமம் எல்லாம் அவர் சேவிச்சிருக்கார் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி துவாரகா, புரி எல்லா பக்கமும் அப்படி சுத்தி இருக்கார். மகாத்மாக்களுக்கு இப்படி சுத்தணும்னு அவசியம் உண்டா அப்படின்னா ஜனங்களை உத்தாரணம் பண்ணணும். ஏன்னா எப்பொழுதுமே ஜனங்களுடைய ஸ்வபாவம் என்னன்னா தன் வாழ்க்கை, தன் சுகம், தன் குடும்பம், இதுல தப்பு கிடையாது. சம்சாரிகளுடைய தர்மம் இதுதான். ஆனா அதே சந்தர்ப்பத்துல தான் மனுஷன் இந்த சனாதன தர்மம் அடைய வேண்டிய விஷயம் பகவான், பகவத் தியானம், இதுலேயும் கவனம் வைக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு மகாத்மா திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கணும். அப்படி வந்தவர் தான் சமர்த்த ராமதாசர். ஏன்னா சமர்த்த ராமதாசர் வந்த காலகட்டம் எல்லாம் முகலாயர்கள் அக்கிரமங்களுடைய அட்டகாசத்தை பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இளம் வயசுல பால்ய விவாகம் அதிகமாயிடுச்சு. நீங்க ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் பார்த்தா பெருசா பால்ய விவாகம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதே மாதிரி இளம் விதவைகள் அவ ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தா அப்படின்றதும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு சுதந்திரம் இருந்தா அவ பாட்டுக்கு சன்னியாசிகள் போல ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த முகலாயர்கள் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அவர்கள் எங்க போனாலும் அவ தூக்கிட்டு போயிடுவா பெண்களை. அதனால வேற வழியே இல்லை, வீட்டுல பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம். ஏன்னா நீங்க சொல்ற பாருங்க, லவ் ஜிஹாத் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜிஹாத்ன்ற விஷயம்லாம் அந்த காலத்துல இருந்தே உண்டு, இது எதுவுமே புதுசு கிடையாது. அதனால ஜிஹாத்னா இந்த ஹோலி வார் அந்த அர்த்தத்துல வாழோடுது. ஆனா
அது அடுத்தவாளுடைய தர்மத்திலேருந்து அவர்களை கெடுக்கிறது அப்படின்றது தப்பு தானே. அவளுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். ஏன்னா இப்ப குந்தி எல்லாம் விதவை ஆயிடுறா. ஆனா அவ ஒண்ணும் ஒரு இடத்துக்குள்ள இப்படி ஒளிஞ்சிருந்தா, வெளில யார்கிட்டையும் கண்ணில் படாம இருந்தாள் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி புராணங்கள்ல நிறைய இடங்கள்ல அழகா காட்ட முடியும். ஆனா இந்த முகலாயர்கள் காலகட்டம்ன்றதுனால இந்த விதவை ஸ்திரீகள் எல்லாம் வெளியில வராம ரொம்ப ஜாகிரதையாக வச்சுருந்தார். அப்படிதான் வேணாபாயி சின்ன வயசுலயே கணவனை இழந்துட்டாள். ஆனா அவள் சுதந்திரமா தான் இருந்தா. அவரோட மாமனார் மாமியார் வீடா இருக்கட்டும், அவருடைய அப்பா அம்மா வீடா இருக்கட்டும், சுதந்திரமா இருந்தா. இப்ப அவளுக்கு ராமதாசர் அவருடைய அனுகிரகமும் கிடைச்செடுத்து. அவரே அவள் வீட்டுக்கு வந்தார். அவள் அப்பா அம்மா அவளுக்கு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார். அழகா அந்த தாஸ்போத் அந்த கிரந்தத்தை கொடுத்தார். எழுதின்னு எனக்கு கொடுங்கோன்னு சொல்லிட்டு. அப்ப வேணாபாய் ரொம்ப முத்து முத்தா எழுதுவாள் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறார். வேணாபாயி அந்த தாஸ்போதை அழகா பார்த்து பிரதி எடுத்துக்கிறார். சரியா ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பார்த்து 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 அழகா எழுதுறா. எழுதும் பொழுதே அவளுக்கு நிறைய அதுல புரியறது விஷயங்கள். அவளுடைய நிறைய விதமான கேள்விகளுக்கு பதில் இருக்கு. கேள்விகள் வந்துட்டே தான் இருக்கும். இதோட முடியும்னு கிடையாது. அந்த விஷயத்துல ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னொரு விஷயத்துல வேற ஒரு விதமா ஒரு கேள்வி வரும், திருப்பி அதுல ஒரு தேடல் வரும். இது வாழ்க்கையில சாதாரண விஷயம். கேள்விகளே இல்லாம இருக்கவே முடியாது மனுஷாளுக்கு. எல்லா விஷயத்திலையும் போலாமா வேண்டாமா, பண்ணலாமா கூடாதா, தேவையா தேவையில்லையா, நல்லதா கெட்டதா, சரியா தப்பா, பாபமா புண்ணியமா, இதனால ஊர்ல கெட்ட பேர் வருமா வராதா, இப்படி இந்த கேள்விகள் மனுஷ மனசினுடைய சாதாரண ஒரு செயல்தான் இது. அதனால அவளுடைய நிறைய இந்த ஆத்தியாத்மிக விஷயமான கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கிறது. ரொம்ப சந்தோஷமா எல்லாம் எழுதிக்கிறார். சமர்த்த ராமதாசர் கோலாப்பூர்ல தான் இருக்கார். நித்தியம் காத்தால அம்பாபாய் கோவிலுக்கு போகிறது, கோலாப்பூர் தேவி மகாலட்சுமியை போய் சேவிக்கிறது, இதெல்லாம் அவரோட ரொட்டீன். அவ பாட்டுக்கு அழகா தியானம் பண்ணுவார். இவர் ஒரு ரொட்டீன் இருக்கா மாதிரி வேணாபாய்க்கு ஒரு ரொட்டீன் உண்டு. டெய்லி வீடு வாசல்லாம் பெருக்கிறது, முழுகிறது, இப்ப இதை எழுதுறது ஒரு வழக்கம், அம்மாவுக்கு எதனா ஹெல்ப் பண்றது, கோவிலுக்கு போகிறது, இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ அப்பா அம்மாவுக்கு இவளுடைய அந்த எந்தூசியாசம் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனாலும் ஊர் உலகம் என்ன சொல்லும் அப்படின்ற ஒரு நியாயமான கவலை அவளுக்கு. ஏன்னா உலகம் இஷ்டத்துக்கு பேசும் இல்லையா, ஸ்திரீகள் என்ன அவ அங்க போயிட்டு இருக்கா இங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ வேணாபாய்க்கும் அது ஆரம்பிச்சாச்சு. சுத்தி இருக்கிற ஜனங்கள் முக்காவாசி பார்த்தா அவ ஊருக்காரா, சின்ன வயசுல அவ பார்த்த பொண்ணுதான், அவளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஆனாலும் வேணுன்ட்டேவே அவளை கிண்டல் பண்றது. அவ சாயங்காலம் ஆச்சுன்னா சமர்த்த ராமதாசருடைய கீர்த்தனைக்கு போகிறது, இப்படி எல்லாம் வழக்கம் வச்சுருப்பா. இப்போ வேணுட்டே போகும்பொழுதே ஜெய ஜெய ரகுவீர் சமர்த் அப்படின்னு இந்த விடலை பசங்க எல்லாம் வேணுட்டே ஒரு கத்துவாங்க. அவ திரும்பி பார்க்கறாளா இல்லையா அப்படின்னு பார்க்க. ஏன்னா மனுஷாளுக்கு சுபாவம் தானே. இப்போ நமக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது டக்குன்னு திரும்பி பார்ப்போம். ஒன்றும் வேண்டாம் திருவிழா டே அப்படின்னா டக்குன்னு ஆம்பளை யாராலும் திரும்பி பார்த்துருவோம். நம்மள தான் கூப்பிடுறோம். நம்மள ஏன் டெய்னு கூப்பிட போறோம் யோசிக்க கூட மாட்டோம். ஏமா அப்படின்னா டக்குன்னு பண்புகள் திரும்பிடுவோம். யதார்த்தமா இது அனிச்சய செயல் மாதிரி வந்துடும். இவகிட்ட அந்த மாதிரிலாம் பண்றா. ஆனா அவ அதுல எல்லாம் விலையே கொடுக்கல. முதல்ல பாக்குறா, எதுக்கு இது சொல்றா அப்படின்னு தோணித்து. அதுக்கப்புறமா ஓ நம்மளை கிண்டல் பண்றா அப்படின்னு புரிஞ்சது. அவ கிண்டல் பண்ணாலும் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணாதானே விலை. அதுக்கு நான் விலை கொடுக்கலன்னா விலை கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்கான விலையை தீர்மானிக்கிறது நான் தான். அப்ப அவள் பார்த்தா ஓ சரி இவர்கள் சொல்லிட்டு போகட்டும், சரி இப்படியாவது ரகுவீர சமர்த்த சொல்றானே விட்டுட்டா. சில பேர் பேருட்டவே இன்னைக்கு அந்த சன்னியாசி எங்கேயோ போயாச்சான், அவர் இப்படி சுத்திட்டே கிடப்பா ஊர் ஊரா, இன்னைக்கு சாயங்காலம் கீர்த்தனை எல்லாம் இல்லையா, வாடா வேணுட்டு ஏதாவது இவளை டிஸ்டர்ப் பண்ணணும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சில பேர். அப்புறமா சில வயசான ஸ்திரீகள்லாம் டே
டெய்லி எல்லாம் ஒன்றும் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டு வேலையை பார்த்துட்டு உன் கடமையை பண்ணா போதும். நாங்கள்லாம் அப்படி இல்லையா? இப்போ ஸ்டாண்டர்ட் டைலாக்ஸ் உண்டு, காலம் காலமாக ஒரு டைலாக்ஸ் உண்டு. அந்த டைலாக்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வேணா பாய் ஒன்றும் சொல்ல மாட்டா, சிரிச்சுப்பா. சில விஷயங்கள்ல அப்படியான்னு கேட்டுப்பா. சில விஷயங்கள்ல ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டா, அவள் பாட்டுக்கு போவாள். சில சந்தர்ப்பங்கள்ல வேணுன்ட்டே காது பட இந்த சாதுக்கு வர வேலை கிடையாது, ஊர் ஊரா போறா. ஏற்கனவே அக்கா பாயின்னு ஒருத்தி இப்படிதான், அவளும் இந்த மாதிரிதான் கணவனை இழந்தவள். அவ பாட்டுக்கு வந்துட்டா, ஓடி வந்துட்டா, மடத்துல எங்கேயோ இருக்கா, ஓடி வந்துட்டான்ட்டா. அவளா ஆசைப்பட்டு அக்கா பாய் சேர்த்துன்னு அப்புறம் நான் சொல்றேன். ஆனா ஊர் உலகம் அவளுக்கு தோன்றபடி என்ன, உலகம் எப்பயும் எப்படி எதிர்பார்க்கறதுன்னா, எல்லாரும் தன் இஷ்டப்படி இருக்கணும், தன் சொல்படி கேட்கணும், தான் வரைகிற லைனுக்குள்ள தன்னுடைய மெஷர்மெண்ட்ல நிக்கணும்னு ஆசைப்படும். அவசியமே கிடையாது. உலகத்துல எல்லாரும் பழகணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும். ஆனா அதற்காக நாம நம்முடைய உரிமைகள் இல்லாட்டி நம்முடையதான நியாயமான விஷயங்களை சமுதாயத்துக்காக விட்டு கொடுக்கணும்ன்ற அவசியம் என்னைக்குமே கிடையாது. அப்ப அவ அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலை வந்துடுறது. ஏன்னா ஊர்ல எல்லாரும் தன் பொண்ணை பத்தி பேசுறேன்னு உங்க பொண்ணு இஷ்டத்துக்கு அலைஞ்சிட்டு அலையிறா, ஒரு தடவை போனா போறா, தெரியுது அதே கதை அதே கீர்த்தனை என்னத்தை கேட்க போறா, அப்படிலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்க குடும்ப மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்லாம் சொல்றா. அப்பா அம்மாவுக்கு நன்னா தெரியும் இவளுடைய புத்தி, இவளுடைய மனசு, ஸ்ரத்தை எல்லாம் தெரியாது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், பொண்ணு இவ்வளவு உற்சாகமா இருக்காளே, அவளுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில வாழறதுக்கு. இல்லாட்டி என்ன திருப்பி திருப்பி கோவிலுக்கு போய் போய்தான் சொல்லிட்டு இருப்பா. ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்கும் பொழுது அவளுக்கு அவ அப்பா சொல்றா, அவ நல்ல பொண்ணு, எங்களுக்கு தெரியும், எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியும், பாத்துக்கிறேன் அப்படின்றா. அவ அம்மாவும் அவளுக்கு என்ன முடியுமோ அந்த லெவல்ல அவ அந்த லேடிஸ் கிட்ட சொல்லிடுவா. ஆனா ஊர் விதவிதமா இதுக்குன்னே ஒரு 10-15 பேர் இருப்பா இல்லையா, நான் சொல்றேன் பாரு, 10 மணிக்கு போவா பாரு அப்படின்பா. கரெக்டா அவ போவா. நான் சொன்ன பத்தியா, அவளுக்கு இதனால ஆச்சுன்னா அவளுக்கு பொறுக்காது, சும்மா இருக்க முடியாது, எப்படி போயிடுவா. அவ டெய்லியும் அந்த டைம் கோயில் போயிட்டு இருக்கா. ஆனா இது ஒரு வம்பா அப்படி பேசிட்டு இருக்கா. சமர்த்த ராமதாஸுக்குலாம் விலை கொடுக்குற ஆசாமி என்னைக்குமே கிடையாது. இவள் பாக்கறா, எல்லாம் விதவிதமா இன்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் பேசுறா. சில பேர் சொல்றா, அந்த மனுஷன் எப்பயும் ஒரு கௌபீனத்தை கட்டிதான் அலையிறான், அதுக்காக எத்தனை பேர் போறா அப்படின்னு. ஏதோ அது சொல்றதுக்கு ஒன்றும் வகை தொகையெல்லாம் கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கு. ஆனா இவ பாட்டுக்கு அவளோட ரொட்டீன், இந்த தாஸ் போது வாசிக்கிறது எழுதியாச்சு, சமர்த்த ராமதாசத்தை காட்டுறா. சமர்த்த ராமதாசர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ரொம்ப அழகடி பண்ணி அழகா முத்து முத்தா கையெழுத்து இருக்கு, உன் மனசு நல்லா தெளிவா இருக்கு அப்படின்னு. ஏன்னா மனசு தெளிவா இருந்தோம்னா நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள்லையும் அந்த ஒரு ஸ்ரத்த வரும், ஒரு நீட்னஸ் வரும். அப்ப ஆசீர்வாதம் நிறைய ராமநாமம் ஜபம் பண்ணு, ராமன் உன் கூட இருக்கான், ராமராயா இருக்கான், அவன்தான் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையுமே ரக்ஷகன், தைரியமா இரு அப்படின்னு சொல்றார். அவளுக்கு இன்னும் அது உற்சாகமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படி பஜனை நடக்கிறது, அவள் போகிறதும் வர்றதும் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் ஜோரா கீர்த்தனை நடக்கிறது. எப்பொழுதும் போல வேணாபாய் பேருக்கு அன்னைக்கு அவ அப்பா அம்மா 2 பேரும் வர முடியல. சாதாரணமா 3 பேரும் போவா, இல்லாட்டி இவ யாராவது 2 பேர் போவா, இவளோட யாராவது கம்பெனி பண்ணிடுவா. இப்பதான் அவள் டெய்லி பண்ணிட்டு இருக்காருனால அவளும் சரி நீ போயிட்டு வந்துரு, எனக்கு வேலை இருக்குன்னு அப்பா சொல்லிட்டார், அம்மாவும் சொல்லிட்டார். வேணாபாயி அன்னைக்கு கீர்த்தனைக்கு வந்தாச்சு. அவள் நிறைய கேள்விகள்லாம் மனசுல நினைச்சுண்டு வரா, இதெல்லாம் கேட்கணும். அத்தனை விஷயங்களுக்கும் சமர்த்த ராமதாசர் கீர்த்தனையிலேயே அவளுக்கு பதில் கொடுத்துடுறார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா, என்னோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கிறது. அதான சத்சங்கத்தினுடைய பலம். ஏன்னா சத்சங்கத்துல நாம உள்ளுக்குள்ளேருந்து கேட்கிற கேள்விகளோ சந்தேகங்களோ அதுக்கு அந்தர்யாமியா பகவான் உள்ளிருந்து அழகா சத்சங்கத்திலேயே நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருவான். இப்ப பாகவதம் வாசிக்கிறோம், ராமாயணம் வாசிக்கிறோம் அப்படின்னா அழகா அதுல நிறைய பதில்கள் நமக்கு கிடைச்சிடும். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாத்துலயும் திரும்ப திரும்ப ஒரே ரகசியம் தான், நம்ம மனசு பலப்படணும், நம்ம மனசு தெளிவடையணும். ஏன்னா
நாம பண்ணக்கூடிய காரியங்கள் நம்முடைய சிந்தனைகள்ல இது ரைட் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும். நான் நியாயமான பாதையில பயின்றிருக்கேன்னு ஒரு கேரண்டி வேணும். நமக்கு ஒரு நிர்ணயம் இருந்துடுத்து அப்படின்னா கவலையே கிடையாது. நம்முடைய நிர்ணயம் தான் முக்கியம். இந்த உலகத்தினுடைய நிர்ணயம்ன்றது 2ஆம் பட்சம் தான். நம்முடைய நிர்ணயம் பசிக்கிறது, சாப்பிட்றோம், யாரோ பரிமாறுறா, எவ்வளவு போட்டுக்கணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றது தீர்மானம் பரிமாறவர்கள் தீர்மானிக்க முடியாது, சாப்பிட்றவர்கள் தான் தீர்மானிக்க முடியும். சில சந்தர்ப்பங்கள் அம்மாவே தான் குழந்தைக்கு சாப்பாடு போடுவா, குழந்தைக்கு போதும், இல்லை நீ நிறைய சாப்பிடணும், நீ ஒழுங்கா சாப்பிடலன்னு அம்மா சில சந்தர்ப்பத்தில் சொல்ல. சில சந்தர்ப்பம் குழந்தைக்கு ரொம்ப முரண்டு பிடிக்கும், இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு போதும். அன்னைக்கு அதுக்கு வயிறு சரியில்லாமல் இருக்கும், அதுக்கு மேலே கொடுத்தோம்னாலும் அது அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போ அந்த நிர்ணயம் ரொம்ப அவசியம். தன்னை பற்றிய ஒரு நிர்ணயம், தன் எண்ணங்களை பற்றிய ஒரு நிர்ணயம், தான் செய்யக்கூடிய காரியங்களை பற்றிய ஒரு நிர்ணயம், தன் வாழ்க்கை எந்த பாதையில் போகிறதுன்னு ஒரு நிர்ணயம் நமக்கு ரொம்பவே அவசியம். அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, டிசைட் பண்ணலாம். அதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ராமன் கூட காட்டுக்கு வராதே அப்படின்ட்டு தான் சீதையை சொல்றார். சீதை இல்லை பிரபு, நான் காட்டுக்கு உங்களோட தான் வந்தே தீருவேன், நீங்க எல்லாமே 14 வருஷம் இங்க இருந்தேன்னா என்ன மரியாதை இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா உங்களையே காட்டுக்கு போக சொன்ன பிறகு நான் இங்க இருந்தா என்ன பெரிய மரியாதை இருக்க போறது, அதை விட 14 வருஷம் நான் உங்களோட காட்டுல இருந்துட்டு போயிடுறேன். அவள் ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்மானமா இருந்தா, அதனால ராமனுக்கு வேற வழியே இல்லை, அவளை காட்டுக்கு அழிச்சுட்டு போக வேண்டிய அவசியம். ஸோ சீதைக்கு அந்த சுதந்திரமும் இருந்தது. பிறகு ராமன் இல்லை வேண்டாம், நிறைய விஷயங்கள் சொல்ற, காட்டுக்கு வர வேண்டாம், அங்கே ஒழுங்கா சாப்பாடு கிடைக்காது, படுத்துக்கிறதுக்கு இடம்லாம் ஒழுங்கா இருக்காது, நிறைய லிஸ்ட் போடுற. இது எல்லாம் கேட்ட பிறகும் சீதை இல்லை, நான் அதான் பார்த்துக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவளுக்கு அந்த நிர்ணயம் இருந்ததுனாலே ராமனோட காட்டுக்கு போயிட்டா. இதேதான் லக்ஷ்மணனுக்கும் பகவான் சொல்ல, நீ வராதே பண்ணாதே தான். லக்ஷ்மணன் இல்லைன்னா நான் கைங்கரியம் பண்றேன் பாருங்க. அப்ப அந்த தீர்மானங்கள், நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கீங்கன்னா, அந்த விஷயம் கரெக்டா புரியறதுன்னா ஜஸ்ட் கோ ஹெட். அப்பதான் பகவான் முதற்கொண்டு எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். பகவான் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சந்தேகங்கள்னால தான் நம்ம அப்படியே தேங்கி நின்றுடுறோமே ஒழிய, சரியா காட்டாற்று வெள்ளம் மாதிரி டெசிஷன் கிளியரா இருந்தா காட்டாற்று வெள்ளம் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நமக்கே ஒரு தீர்மானம் இல்லை, நிர்ணயம் இல்லைன்னா குட்டை தண்ணி மாதிரி தேங்கி நிற்போம். அவ்வளவுதான், மூவே ஆகாது. ஏதான ஒரு விஷயம் சொல்லுவோம், கணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம மனசுனாலே அந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு விலையோ இல்லாட்டி ப்ரியாரிட்டி லிஸ்ட்லயோ அது இன்னும் வரல. நீங்க வாழ்க்கையில நல்லா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயம் என்னைக்கு ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல மாறதோ நடந்துடும். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். இல்லாட்டி கணத்து பொருள் கல்லா தான் இருக்கும். அது எதை ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்ன்றது திரும்பவும் பகவான் நம்ம கிட்ட தான் கொடுக்கும். பகவான் பார்த்துட்டு இருக்கான், பகவான் நடத்தணும், பகவான் நடத்துறான், பகவான் யோசிக்கிற புத்தியை கொடுத்துருக்கான், நடத்திக்கக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுத்துருக்கான். இதை தாண்டி பகவான் வந்து என்ன பண்ணணும்? சாமர்த்தியத்தை கொடுத்தாச்சு, புத்தியை கொடுத்தாச்சு, வழிமுறைகள் அழகா பகவான் உள்ளுக்குள்ள இருந்து கைடு பண்ணிட்டு இருக்கான். இதை தாண்டி சுவாமி வந்து எனக்கு அவர்கிட்ட பேச பயமா இருக்கான். சுவாமி வந்து அப்பா நீ அவளை அழகாக யாத்திரை அனுப்பி வை, இல்லாட்டி அவளை நீ கோவிலுக்கு அனுப்பி வை, இப்படிலாம் பகவான் சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டா இந்த விஷயங்கள் நாம நம்முடைய முயற்சியில பண்ண வேண்டிய ஒரு காரியம். இப்ப துருவன் வந்து பகவான் சரி உங்க அம்மா உங்க அப்பா இது பண்ணிட்டார், சிதி திட்டார், நீ காட்டுக்கு வா தபஸ் பண்ணு அப்படின்னு சுவாமி சொல்ல மாட்டார். அதற்கான பகவான் அதுக்கு ஏற்ற மாதிரி சுனித்தி வச்சு சொல்றான், எல்லாம் சொன்னான், நாரத வழிகாட்டா வந்தான், தபஸ் பண்ணான், சுவாமி வந்தார். ஸோ நம்முடைய முன்னெடுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முயற்சி நாம முன்னெடுக்கணும். அந்த முன்னெடுக்கிற விஷயங்கள்ல டக்கு டக்கு டக்குன்னு கிளியர் கிடைக்கும். ஸோ முன்னெடுக்கிறது முதல்ல என்ன வேணும்? நமக்கு அதுல ஒரு தெளிவு வேணும். இப்ப நடக்கிறோம் அப்படின்னா இந்த காலத்துக்கு வைக்கணும், வேகமா போகணுமா பொறுமையா போகணுமா, அதான் பஸ் பிடிக்கணும், வேகமா ஓடணும்னா ஓடுறோம். ஏன்னு கேட்டா அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கு. இந்த பஸ்ஸை விட திருப்பி அடுத்த 5 நிமிஷம் ஆகும், 1/2 hour ஆகும், இதுல ஓடிடுறேன் பரவாயில்ல, வண்டி பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறேன், விடியக்காம 2 மணிக்கு அது மாதிரி சரி பரவாயில்ல பஸ்ல தூங்கிக்கலாம். அப்ப நாம ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விடியகாலம் 3:30 மணிக்கு எழுந்துக்கவும் முடியாது, பஸ்ஸுக்கு போகவும் முடியாது, அந்த தூக்கத்தை காம்பன்சேட் பண்ணிக்கவும் முடியாது. அப்ப
பகவான் அதற்கான வழிகள் எல்லாத்தையுமே எல்லா காலகட்டத்திலையுமே கொடுக்கும். ஸோ ப்ரியாரிட்டி நாம தான் பண்ணணும். இன்னைக்கு இன்னென்ன வேலைகள்னு ஒரு ப்ரியாரிட்டியா இருக்கட்டும். பகவான் எல்லாம் இயற்கை உலகம் எல்லாமே நமக்கு வழி காட்டுறது, உபயோகப்படுத்திக் கொள்ளணும். ஸோ வேணாபாயி அதெல்லாம் கேட்டு வரா. அதுக்கு ஏற்ற மாதிரியே சமர்த்த ராமதாசர் அந்த வழிகளை சத்சங்கத்தை அவளுக்கு சொல்றார். அழகா சத்சங்கம் எல்லாம் முடியறது. சத்சங்கம் முடிஞ்சோடனே எல்லாரும் கிளம்புவா, வீணாபாயும் கிளம்பிவிடா. கொஞ்ச நேரம் அப்பா அம்மாவோட இருப்பா. எப்பயும் போல அன்னைக்கும் வேணாபாயி அங்க இருந்தார். அப்ப ராமதாசர் அந்த கோவில் பக்கத்திலேயே தான் ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி, அங்கதான் அவருடைய சிஷ்யர்கள் உத்தவ்ஜி, அப்புறமா கல்யாண் கோஸ்வாமி, அப்புறமா தத்தாத்திரேயர், இப்படி நிறைய அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் அங்க இருக்கா. அப்ப சமர்த்த ராமதாசர் உட்காந்து சமர்த்த ராமதாசருக்கு பால் கொடுக்கறார் ராத்திரி. சமர்த்த நீ பால் சாப்பிடு அப்படின்னு அவகிட்ட சொல்றார். அப்ப உடனே அழகா பாலும் அவளுக்கு ஏதோ கொஞ்சம் பிரசாதமும் கொடுத்தா. அதுக்குள்ள ஏதோ சமர்த்த ராமதாசர் சொல்லு உனக்கு என்ன கேட்கணும் அப்படின்ட்டார். சத்சங்கத்துல எல்லாம் சொல்லிட்டார், இருந்தாலும் உனக்கு என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்னு உடனே அவள் அழகா பேச ஆரம்பிக்கிறார். சமர்த்த ராமதாசர் அவளை வச்சுட்டு உத்தவா பார் என்ன அழகா கேள்வி கேட்கிறா பார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை வச்சுட்டு அவளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றார். அதுக்குள்ள அதுல எங்கேயா கல்யாண் சுவாமி ஒரு கேள்வி கேட்பார், அதை வச்சுட்டு மற்றவாளுக்கு ஒரு பதில். இப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. நேரம் போகிறது யாருக்குமே தெரியல, சமர்த்த ராமதாசருக்கும் தெரியல. சிஷ்யா சாதாரண சமர்த்த ராமதாசரும் சொல்லுவார் நேரம் ஆயிடு கிளம்புவோம் அப்படின்னு. நான் அன்னைக்கு ஒண்ணுமே சொல்லலை. ராத்திரி ஆயிடுத்து, இப்படி பேசி தொடர்ந்துட்டே இருக்கு. பொழுது விடிஞ்சிருக்கு. அப்படியே காலம்பர 3-4 மணி சமயம் ஆயிடுத்து. அப்ப என்னடா கோவில்ல மணி அடிக்கிறா. அப்பதான் தெரியுது ஓ பொழுது விடிஞ்சாச்சு. ஏன்னா அந்த ஆத்தியாத்மிக விஷயம் எப்பொழுதுமே மனுஷா எல்லாருக்குமே தங்களுடைய கேள்விகள், தன்னுடைய மனசினுடைய விஷயங்கள் அது தெளிய 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 வாழ்க்கைய இன்னொரு பரிமாணத்துக்கு போகும், இன்னொரு லெவல் ஸ்டாண்டர்ட் கிடைச்சிடும். அப்ப இந்த தூக்கத்தை தாண்டி உலகத்தினுடைய விஷயங்களை தாண்டி, ஏன்னா எப்பொழுதும் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது நம்முடைய நிம்மதி, நம்முடைய திருப்தி, நம்முடைய சமாதானம். இதை பேஸ் பண்ணி தான் ஓடின்னு இருக்கோம். சாப்பாடோ தூக்கமோ எல்லாமே இதை பேஸ் பண்ணிட்டு தானே ஓடின்னு இருக்கோம். அப்ப அதற்கான பதில்கள், அந்த கேள்விகள்லாம் கிடைக்கும் பொழுது நிஜமாவே நேரம் காலம் தெரியாது. சமர்த்த ராமதாசருடைய விஷயங்கள்ல முக்கியமா அவர் எப்பொழுதுமே சொல்றது நீ பலமாகு. இதுதான் நம்ம சனாதன தர்மத்தினுடைய ரகசியமே இதுதான். நீ பலமாகு. அவ நடிக்கிறான்னு சொல்லாது, நீ பலமாகு. உன்னை அடிக்காம நீ உன்னை காப்பாத்திக்கோ. அவ அடிக்காம இருக்கணுமே பகவானேன்றதை விட நான் அடி வாங்காம இருக்கணும், அதான் முக்கியம். அவ என்ன அடிக்கிறான்னா அவ நடிக்க கூடாது நான் சொல்ல மாட்டேன். என்ன அடிக்க முடியாதபடி நான் வளர்ந்துடுறேன், அவ்வளவுதானே. செடியா இருந்தா ஆடு மாடு மேய்ஞ்சிடும், செடி வளராது. மரம் ஆயிட்டேன்னா அதே ஆடு மாடை கட்டி போட்டுருவா, அவ்வளவுதானே. எந்த ஆடு மாடு என்ன மேயும்னு நான் பயப்படுறேன். நான் மரம் ஆயிட்டேன்னா அதே ஆடு மாடை கட்டி போட்டாலும் கடைசியில் அது என் கட்டுப்பாட்டில் வந்துடுறது. நான் மரமா ஆயிட்டேன்னா அந்த ஆடு மாடு வேற வழி இல்லாம என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும், அந்த கயிறு கட்டி போட்டுட்டா அப்படின்னு. அப்ப நான் பலமாகிறது ஒண்ணுதான். இந்த ஆட்டுக்கிட்டையும் மாட்டுக்கிட்டையும் நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு ஆப்ஷன், வேற ஆப்ஷனே எனக்கு கிடையாது. ஆடுக்கு கருணை வேணும், என்ன தின்னக்கூடாது. மாட்டுக்கு கருணை வேணும், என்ன கொஞ்சணும்னா அதெல்லாம் நடக்காது. சிங்கம் அடிக்க போறதுன்னா மான் போய் நபர் நான் உன்னதான் பண்ண, நான் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கேன். சிங்கம் அதெல்லாம் சொல்லுவார், நீ அதை சாப்பிட்ற, எனக்கு நீ சாப்பாடு, அவ்வளவுதான். அப்ப என்னடா நீ ஓடதான் வேணும், மானோ மாடோ ஓடித்தான் ஆகணும். அப்ப சிங்கத்துக்கிட்டேன்னு தப்பிக்கணும்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த காட்டு விலங்குகள் பார்க்கணும். இந்த சிங்கமோ சிறுத்தையோ ஒரு மான் கூட்டத்தையோ எதுவும் அடிக்க வருதுன்னா எல்லாம் நீவா இழுத்து ஓடாது. ஒன்று ஓடும், எல்லாம் கூட ஓடும். அதனதனுடைய கால் பலம், அதனதனுடைய வேகத்துல தான் ஓடணும். நீ என் மேலே ஏறிக்கோ, தூக்கிட்டு போறேன், இந்த கதையே கிடையாது. பிறந்த உடனே நடக்கணும், ஓட பழகணும், அப்பதான் ஜீவிக்க முடியும். இந்த உலகம் இப்படிதான், இதோட டிசைன் இப்படிதான். பிரகல்லாதன் இரண்யகிருஷ்ணன் அப்படி படுத்துறேன்னு ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை. நான் என்ன காப்பாத்திக்கிறேன், நாம ஜபம் பண்றேன், என்ன காப்பாத்திக்கிறேன். அப்ப அல்டிமேட் என்னடான்னா நாம பலமாகணும், நாம ஸ்ட்ராங் ஆகணும். இவ்வளவுதான் முடியுமே ஒழிய மற்ற விஷயங்கள்லாம் 2ஆம் பட்சம். நாம ஸ்ட்ராங்காக
தானாகவே எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம். ஸோ சமர்த்த ராமதாசர் இதைத்தான் மெயினாக இன்சிஸ்ட் பண்ணுவார். நீ பெண் வாஸ்தவம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வாஸ்தவம், உனக்கு வைதவியம் ஆயிடுது வாஸ்தவம். இதெல்லாம் இந்த ஜன்மால இந்த சரீரத்துக்கான சில அடையாளங்கள், சில விஷயங்கள், இவ்வளவுதான். ஆனா நீ ஆத்மா, நீ பகவானுடைய குழந்தை, ராமராயா உன் கூட இருக்க. நீ உலகத்துக்கு மரியாதையா நடந்துக்கணும். ஆனா அதற்காக உன்னுடைய சுதந்திரத்தையும் உன்னுடைய பக்தியையும் உன்னுடைய அனுபவத்தையும் உன்னுடையதான திருப்தியையும் உன்னுடையதான பகவத் விஷயங்களையும் நீ யாருக்காகவும் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது முக்கியம். நம்ம ஊரு உலகம் அழகா அந்த பிரபஞ்சம் இருக்கு, இந்த யூனிவர்ஸ் இருக்கு, உலகம் இருக்கு, இவாளுக்காக நாம ஒவ்வொன்றத்தையும் விட்டுட்டே போயிட்டு இருந்தோம்னா கடைசியில நம்ம இந்த சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது நம்மகிட்ட என்ன இருக்க போறது? அந்த எண்டில் அட்லீஸ்ட் நான் நன்னா வாழ்ந்தேன், இவ்வளவு கோவில்கள் பார்த்தேன், இவ்வளவு நாமஜபம் பண்ணேன், எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிது, இவ்வளவுதான் எடுத்து போறோம். நிச்சயமா நாம போனதுக்கு அப்புறமா நாம என்ன ட்ரெஸ் உடுத்திக்கணும்னு தீர்மானம் கூட நமக்கு கிடையாது. நம்ம என்ன உயிலே எழுதி வச்சாலும் கூட பண்ணுவாளான்லாம் கேரண்டி கிடையாது. இல்லாட்டி எத்தனையோ பேர் பார்க்கலாம், சரி அவா வரட்டும் இவா வரட்டும் ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிற, அவா எழுதி வச்சுட்டு போங்க, ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்காது எழுதி வச்சுட்டு போனால் விட்டுருவாளா? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அப்ப நாம இருக்கும் பொழுது இந்த சரீரத்தை கொண்டு நாம என்ன உண்டோ நாம அனுபவிச்சுட்டா தானே உண்டு. மற்றவர்கள் எப்படி இந்த அனுபவத்தை தடுக்க முடியும்? மற்றவர்கள் என்ன ரைட்ஸ் இருக்கு? ஸோ எல்லாருக்குமே நம்ம மேல உரிமையும் அக்கறையும் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு லைன் உண்டு. இதை தாண்டி யாரும் வர முடியாது. இதை தாண்டி யாரும், உதாரணம் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியா இருக்கா அப்படின்னா அந்த கர்ப்பம், அந்த கர்ப்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்திரீயினுடையதான். புருஷனாவே இருந்தாலும் சரிம்மா உன் வழியை நான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கவே முடியாது. அதனால புருஷனை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. என்னதான் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அதே மாதிரிதான். அப்ப உலகம் அதனுடைய தன்மை எல்லாம் இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கை, அந்த நிர்ணயம், அதுல நாம் அடைய வேண்டிய லட்சியம், எப்ப பார்த்தாலும் உலகத்துக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், நம்ம சுயத்தை இழந்துருவோம். உலகம்னு வரும்போது இந்த உலகத்தை எல்லாரும் நடக்கும். இல்லை அப்பா அம்மா கணவன் மனைவி தம்பி தங்க குழந்தை பந்து ஃப்ரெண்ட்ஸு ஆபீஸ், இது எல்லாமே உலகத்தை சேர்ந்தது தான். இது எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டே போயிட்டு இருந்தோம்னா நாம நம்முடைய சுயத்தை இழந்துடும், நம்மளோட ஐடென்டிட்டி போயிடும் நமக்கு. ஸோ நம்முடைய சுயம் அப்படின்றது ஒண்ணு முக்கியம். அதுக்காக சண்டை போடணும், ஆர்குமெண்ட் நிச்சயமா கிடையாது. மனசுல தெளிவா இருந்துட்டோம் அப்படின்னா அப்ப நாம ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கும், குழப்பம் இல்லாம இருக்கும்ன்ற பட்சத்துல மற்றவாளும் சரி இவ தெளிவா இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை அந்த கன்வின்ஸ் ஆயிடுவா. நாமளே சந்தேகமா இருந்த பொழுதுதான் அடுத்தவர்கள் தங்களுடையதான ஒரு தீர்மானத்தையோ டெசிஷன்ஸையோ நம்ம மேல திணிக்க முடியும். இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். கடைக்கு போறேன் இதுதான் வாங்க நம்ம தீர்மானமா போயாச்சுன்னா அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருவோம். போய் பார்க்கறேன் கடைக்கு போய் பார்க்கறேன்னா முடிஞ்சது கதை. ஏண்டானா அவ்வளவுதான், அங்க போய் மற்றவாளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வில் பி மோர். ஸோ அடுத்தவாளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்தெந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் இருக்கணும் தீர்மானிக்கிற உரிமையும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிரகலாதன் விஷயத்துல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்கறான் இரண்யகசிபு, நாராயண சேவிக்காதேன்னு. அவன் ரொம்ப அழகா நாராயண சேவிப்பேன் அதுல தெளிவா இருக்கான். அப்பா விஷம் குடிக்க சொன்னா குடிக்கிறேன், மற்றெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்பாவா. இந்த விஷயத்துல நாராயணோட இன்ஃப்ளூயன்ஸ் நான் மாத்திக்க மாட்டேன். அது ஆர்கியூ பண்ணல, சண்டை போடல, புரிய வைக்க ட்ரை பண்ணல. நான் நாராயண பக்தி பண்ணிட்டு இருக்கேன், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். ஸோ இதைத்தான் சமர்த்த ராமதாசர் எப்பவுமே இன்சிஸ்ட் பண்றாரு. நம்ம சனாதன தர்மத்திற்கு எல்லா பிரிவாலுமே திரும்ப 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 திரௌபதி கூட இருந்த எல்லார்கிட்டையும் புலம்பும் பொழுது யாரும் அவளை காப்பாத்தல. கோவிந்தா புண்டரீகாட்சா என்ன காப்பாத்துன்னுட்டா கண்ணன் தான் காப்பாத்தினான். ஸோ இதுதான் ரகசியம். அப்ப சமர்த்த ராமதாசர் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல, பொழுது விடிஞ்சாச்சு, கொஞ்சம் இவளுக்கு என்னடா பொழுது விடிஞ்சு, ஆனால் அவளுக்கு தெரியும் எல்லாரும் உட்காந்துருந்தா நானும் பேசிட்டு இருந்தேன். ஒரு பெண் அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசிட முடியாது. சரி பார்த்துக்கலாம், என்ன பண்ண முடியும், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கேன். அப்போ சமர்த்த ராமதாசரை குழந்தை நீ அப்படியே அம்பாபாயை பார்த்துட்டு போயிடு, இப்போ காலத்தில் எப்படியும் ஆரத்தி வந்து பார்த்துட்டு போ. அப்படி ராத்திரி தூங்கவே இல்லையே, ஸோ அப்படியே கோவிலுக்கு போகலாம். ராத்திரி சத்தம் கேட்டிருக்கா, சத்தம் கேட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தா, பொழுது முழுக்க முழுக்க முடிச்சிருக்க, வா அப்படியே போகலாம். சரி
அழகா அதுக்குள்ள ஊர்ல தெரிஞ்சு போயிடுத்து அம்பாபாயி ராத்திரி இங்க இருந்தா. அம்பாபாயி வேணாபாய் இருந்தான்னு தெரிஞ்சாச்சு. அவ்வளவுதான். கிராமத்து ஜனங்கள் ரொம்ப நாளா வெயிட்டிங், ஒரு சான்ஸ். வீட்டு வாசல்ல கூட்டம் கூடியாச்சு. இப்படி எல்லாம் பண்ணலாமா, இவளை பார்த்து எல்லாரும் கெட்டுப்பட மாட்டாளான்னு ஆரம்பிச்சாச்சு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो कावेरी माता की जय. जय बोलो श्री रंगनाथ स्वामी की जय. राधे कृष्णा.